ஸோ ஜஸ்கிரீத் சிங் ராங்கி 2 எப்படி நம்ம ஹம்சா அலி மசாரியை வந்து அவர் மாறி இருக்காரு, இந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து ஸ்டார்டிங் லைக் நம்ம துரேந்தர் 2ஓட சாப்டர் 1ல் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவே வந்து 200% ஒர்த்தாக இருக்கும் இந்த படத்தை பார்க்கறதுக்காக. ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்கள் துரேந்தர் 1 மூவியை பார்த்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக துரேந்தர் 2 மூவியும் நீங்கள் பார்க்கலாம். நான் போனது ப்ரீமியர் ஷோ, அதில் வெறும் ஹிந்தியில் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தேட்டர்ஸில் வித் தமிழ் டப்டோடையும் ரிலீஸோ பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக கேட்டால் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த 3 hours 40 minutes டியூரேஷன் சொல்கிறாங்க. அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து உங்களுக்கே தெரியும், அந்த 3 hours மேலே டியூரேஷன் வந்து அது பெருசாக அவ்வளோ அவங்க அது கண்டுக்கல. ப்ளஸ் அது அவ்வளோ தெரியாது, அவ்வளோ ஈஸியாக வந்து மூவி பார்க்கும்போது அது பாட்டுன்னு போயிடும். அண்ட் இதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து பெரிய இதுவே கிடையாது. அது பாட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிட்டோம்னா அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அதான் உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தான் உள்ளே போயிட்டாரு, அங்கே இருக்க அண்டர்வேர்ல்ட்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ இந்த படே சாப் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் செம்ம பெரிய ஒரு டாஸ்க்கு. அண்ட் நம்ம ஹீரோ டோட்டலாக ஒரு லிஸ்ட்டாகவே வச்சிருக்காரு, இப்போ அவர் யாரெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஹ்மான் தக்கேத்தை தான் வந்து முடிச்சிட்டாரு. பட் அவர் லிஸ்ட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்குது. கடைசியில் தான் நம்ம வந்து மேஜர் இக்பால்லாம் இருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் அவர் எப்படி முடிக்க போகிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அந்த லவரியோட அந்த இடத்த வந்து அந்த த்ரோனில் போய் இவர் உட்காரணும். அதுக்கு என்னென்ன பாலிட்டிக்கலான விஷயம்லாம் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி தான் ஸ்டோரி செம்மையாக ஸ்டார்ட் ஆகும். நடு செக்மெண்ட்டில் கோஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோடு கொண்டு வருவாங்க. நீங்கள் தான் வந்த இங்கே அப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அண்ட் அதுலேயும் ஷாக்கிங் வந்து எக்ஸாக்டாக அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாரேன், பக்காடாடே. லைக் இதுக்கப்புறம் என்னையா கொண்டு போகிறீங்க அந்த ஒரு க்யூரியாசிட்டியே செம்மையாக இருந்தது. பட் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கோம், லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அப்படியே. அண்ட் கடைசியில் லைக் வந்து இந்த படம் லென்த்தியான மூவி தான், பட் ஏதோ ரஷ் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா அவங்க முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ துரேந்தர் 2ல் ப்ரோ ஸ்டோரி முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், இந்த ஸ்டோரி அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அது கரெக்டாக அவங்க முடிச்சிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் துரேந்தர் 3 எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரில. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் கடைசி வரைக்கும் பார்த்தேன். அது பெருசாக எனக்கு எதுவும் இம்பாக்ட் ஆகல. இல்லை இதுக்கு தாண்டியும் வேறு ஏதோ போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கான்னு தெரில. பட் நான் பார்த்த வரைக்கும் அது பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்ப்போம் மேபி ஃபியூச்சரில் துரேந்தர் 3 எப்படி அவங்க கொண்டு வருவாங்கன்னு. ஆனால் 2ல் ஒரு கன்க்ளூஷனான ஸ்டோரியோட கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அது முடிக்க முடியும்னு அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஈஸியாக பார்த்துலாம். ஸோ நான் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா நம்ம KGF சாப்டர் 2 எப்படி இருந்தது, அந்த ஒரு எனர்ஜெட்டிக், அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவலான ரிவீல்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அண்ட் சில பயங்கரமான மூமெண்ட்ஸு அதெல்லாம் படத்தில் இருக்கு. என்ன காரை விட்டு இறங்குறதே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஒரு 30 இல்லை 40 சீன் இருக்கும். ஆனால் எல்லாமே செம்மையாக இருக்குது. லைக் நம்ம ஹீரோ ஒரு லாங் ஹேர், அந்த கோட் ஷூட்டு அண்ட் அந்த காரை விட்டு இறங்குற ஒரு ஸ்வாகு, இதுவே தான் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. பட் நல்லபடியாக இருந்திருக்கு. லைக் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது, ஜோக்ஸ் அப்பார்ட். பட் அது மட்டும் கிடையாது. ஆனால் படத்தில் இன்னும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நல்லா, ஏன்னா படம் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ரிவீல் பண்ணுவாங்க. சின்னதாக பெரிய ரிவீல் தான், பட் அது ரொம்ப இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ பை த வே இன்கேஸ் நம்ம ஸ்பை யூனிவர்ஸ்ன்னு சொன்னால் நம்ம அந்த ORF ஸ்பை யூனிவர்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க ஒரு பக்கமாக. ஏன்னா ரியல் ஸ்பைன்னு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையான ஸ்பை ஆஸ் ஒரு எங்கேயாச்சும் ஒரு அண்டர்வேர்ல்டில் இன்ஃப்ளேட் பண்ணால் அவன் என்னென்னலாம் இது பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சு தான் என்டையர் இந்த படம் நல்லபடியாக கிரியேட் ஆகிருக்கு. இவங்க ஓப்பனாக வந்து எல்லாரோட நேம்ஸையும் மென்ஷனும் பண்ணுறாங்க. அதுதான் தெரியல எவ்வளோ. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் வந்து பெருசாக எடுக்கலை. மேபி இது ப்ரொபகண்டா கூட இருக்கலாம், இல்லை உண்மையாகவே கூட அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஏதோ ஃபோர்ஸ்டா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் ரியலான ஈவெண்ட்ஸ்லேருந்து தான் அது வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ உண்மையாக நம்ம இந்தியாவிலும் இந்த ஈவெண்ட் ஒன்று நடந்தது தான். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னவா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி தான் அகைன் இந்த படத்துலையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணலாம். நான் அது பெருசாலாம் அதை எடுக்கல. ஓகே மேபி இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்படி இருந்தால் ரொம்பவே நல்லது. கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நல்ல வேலையாக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஏதோ ஃபீல் ஆகலாம். பட் இன்னொரு பக்கம் அது மேபி ஒரு ப்ரொபகண்டா கூட இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாதுல பாலிவுட் சைடு. ஸோ அதனால் இந்த படத்தை நான் ரொம்ப இதுவாக ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்டு இந்த வயசில் வரும்போது படத்தை செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு ஃபைட் சீன் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் நடக்கும் சாப்டர் 4 சம்திங்கில். அண்ட் அதில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு ஃபைட் சீன் அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபைட் சீனை மட்டும் அவங்க கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்சா வர்சஸ் இந்த மேஜர் இக்பாலோட ஃபைட் சீக்வன்ஸை தான் சொல்கிறேன். அது ஒரு இடத்துல நடக்கும், அங்கேருந்து சேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வரையும் கொண்டு போவாங்க. ஏஞ்சல் ஆஃப் டெத், ராத் ஆஃப் காட், இப்படிலாம் பெரிய பெரிய டேர்ம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி. பட் அது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கிடையாது. மேபி அவனை அங்கேயே போட்டு தள்ளியிருக்கலாம். பட் அதை வந்து
லைக் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டாங்க. மேபி சில பேருக்கு லைக் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த ஒரு சீனை மட்டும் என்ன ப்ரோ ரொம்ப இழுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம். மிச்சம் வைஸ் என்டையர் மூவி நல்லா ஃபாஸ்ட் ஃபேஸிங்காகவும் போகும், நிறைய பொலிட்டிக்கலான கனெக்ஷன்ஸோடு போகும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக கேட்சப்பும் பண்ணிடுவீங்க. லைக் ப்ரோ அது கேட்சப் பண்ண முடியலலாம் கிடையாது, ஈஸியாக கேட்சப் ஆயிடுவீங்க. அண்ட் இந்த படே சாப்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலரான ஒரு ஆள் தான். ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஈஸியாக கேட்சப்பும் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸில் சொல்லணும்னா படத்தை 10 out of 10 எந்த டவுட்டும் கிடையாது. துரேந்தர் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் எப்படா செகண்ட் பார்ட் வரும், எப்படா போய் தேட்டரில் போய் பார்க்குறதுன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். நல்லது, நான் 1 தேட்டரில் தான் பார்த்தேன், ஆனால் ரொம்ப கடைசியில் பார்த்தேன். அதனால தான் தனியாக ரிவ்யூலாம் ஷேர் பண்ணல, ஜஸ்ட் சின்ன கிளிப்பிங் லைக் நம்ம ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். பட் இப்போது பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறோம்டா, ஏன்னா படம் பெரிய லெவல் ஆன மூவி. அண்ட் இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம KGF Chapter 2 எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மைல் ரன்லாம் போச்சோ, என் ஃபர்ஸ்ட் பார்ட்டே 1000 crores தாண்டிச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டும் டெஃபினட்டாக சொல்கிறேன் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இன்னும் நல்லாவே போகுது. மேபி 2000 crores கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கிரேஸ் அண்ட் ஹைப் வந்து இருக்குது. அது நேற்று நான் தேட்டர்ஸ்லேயே பார்த்துட்டேன், நம்ம இங்கே பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருந்தாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் செம்மையாக போகுது. ஸோ இன்கேஸ் இந்த படத்தை பார்க்கலாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலியெல்லாம் பார்க்க வாய்ப்பே கிடையாது. எக்கச்சக்கமான பேட் வேர்ட்ஸ் நீங்கள் சீசன் லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தீங்க, அதே மாதிரி தான் உள்ள நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்காங்க. வல்கராக லைக் விஷுவல்ஸ் அந்த மாதிரி எதுவும் காமிக்க மாட்டாங்க, பட் பேட் வேர்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஹிந்திலே நீங்கள் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதையும் பாருங்கள், சப்டைட்டில்ஸோடையும் தராங்க. அண்ட் இன்கேஸ் நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.